Hi friends, welcome to Samria Galata channel. இந்த வீடியோ எதை பத்தினா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பட்ஜெட்டிங் பிளானை பத்தி தான். ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபர் இதை பத்தி கேட்டிருந்தாரு, எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மந்த்லி பட்ஜெட் எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுப்பா, ஜென்ரலி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாசம் வருமானம் வருது, ஆனா மாச கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லாம நம்ம நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம என்ன செலவு பண்ணணும்னு பார்த்தோம்னாலும் பெருசா எதுவும் செலவு பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நம்ம கையில சேவிங்ஸ்லாம் எதனா பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு பணம் இருக்காது. மாச கடைசியில இது பத்தாததுக்கு திண்டாடுவோம், வேற என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுவோம். சோ இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் பார்த்தோன்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணாது தான். ஸோ வர்றதை எடுத்து அப்படியே செலவு பண்றது என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி போடாம முன்னே என்ன செலவாக போகுது, நமக்கு எல்லாரும் செலவு பண்ணுவோம், பட் அந்த செலவுகளை வந்து நம்ம தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு சேவ் பண்ண முடியும். ஃபைனலாக எங்கே போகுது அமௌண்ட்டுன்றது தெரியும். ஸோ பேலன்ஸை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தேவைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்துட்டு எங்கே நம்ம தேவை இல்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் சேவிங்ஸை பார்க்கணும். கரெக்டா? இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ்லாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும். ஓ அப்படியா, சரி, ஓகே. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல விளக்கமா பாத்துருவோமா? ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பட்ஜெட்டிங் பிளான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நம்ம கொடுக்க போறோம். சரி, பட்ஜெட் பிளானிங் சொன்னாலே என்ன நினைப்பாங்க எல்லாரும்? இவங்க ரொம்ப சேவ் பண்றாங்க, லைஃபை என்ஜாயே பண்ண மாட்டாங்க, ரொம்ப எதுவும் வெளியிலலாம் போயிட்டு செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் சேவ் பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. பட்ஜெட் பிளானிங் எதுக்கு பண்ணோம்னா, நம்ம என்ன எதுக்குலாம் செலவு பண்றோம், நமக்கு வர அமௌண்ட்டு எங்கெங்கெல்லாம் போகுது, பணம் எங்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சாதான் எந்தெந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட்ஜெட் பிளானிங் இருந்ததுன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். பட்ஜெட் பிளானிங் இப்போ எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீடு, இன்னொன்று வந்து வாண்ட்ஸ். ஓகே, நீட்னா என்ன வரும்? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்ட் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஓன் ஹவுஸ் இருந்தா இஎம்ஐ கட்டிட்டு இருக்கலாம். கிராசரிஸ், வாடகை, யூட்டிலிட்டி பில்ஸ், கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். ஸ்கூல் கிட்ஸோட ஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீடு, கண்டிப்பா வந்து நம்ம இருந்தே பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செலவு பண்ணணும். இதுக்குதான் கரெக்ட், இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் கேட்டகரிக்கு தான் வாண்ட்ஸ். வாண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்? வெளியில சும்மா போறது, ஷாப்பிங் பண்றது, அப்புறமா வெக்கேஷன் போறது, இதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம், அப்படிலாம் இருக்க வேண்டாம். நம்ம லைஃப் வந்து ஒரு இதுதான். ஸோ நம்ம என்ஜாயும் பண்ணணும். வெறுமே எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அதனால இதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது கூட போய் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் கூட ஒரு வாண்ட்ஸ் தான். அது இல்லாமே இருக்கலாம், பட் ஆனா இது இருந்தா நமக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி அமேசான்ல ஷாப்பிங் பண்றது இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். வெக்கேஷன் எல்லாமே வந்து வாண்ட்ஸ்ல வரும். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் நம்மளோட இன்கமை பொறுத்து அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. இதுதான். ஸோ தேர்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு வாட்எவர் ஒரு 100 rupees ஏர்ன் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ இதுல ஸ்பெண்ட் பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் அஸ்யூம் யாராவது ஒருத்தர் ஒரு 1 lakh ஏர்ன் பண்றதுன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து நிறைய தம் ரூல் இருக்கு. இதுல நம்ம இந்த நீட்ஸ் வாண்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு 50% நீட்ஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல ஒரு ரெண்டா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸ், கிட்ஸ் ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லலாம், கிராசரிஸ், கிட்ஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து மந்த்லி வராது இல்லையா? ஆனா நம்ம பட்ஜெட் பண்ணி வைக்கணும் அதுக்கு. ஆமா, பிரிச்சு வைக்கணும். ஏன்னா குவார்ட்டர்லியா பே பண்ணுவோம். அந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்லாம் டிவைட் பண்ணி அதை ஒரு மந்த்லியா போட்டுக்கணும். ஆனுவல் எக்ஸ்பென்ஸ்னா இதெல்லாம் வரும்னு சொல்ற. ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளோட கிட்ஸ் ஃபீஸே வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து 1 year இல்ல குவார்ட்டர்லியா வரும். இன்சூரன்ஸ் பிரீமியம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வேணும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி, கார் இன்சூரன்ஸ் இருக்கலாம், எதெல்லாம் வந்து இயர்லி வருதோ அதெல்லாம் டிவைட் பண்ணி மந்த்லி எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு போட்டு ஒரு மந்த்லி பட்ஜெட் போடணும். சோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது ஆனுவல் எக்ஸ்பென்சஸையும் போட்டுட்டு டிவைட் பண்ணணும். 12 அப்படி டிவைட் பண்ணணும். ஏன்னா சிலது குவார்ட்டர்லியா இருக்கும், சிலது வந்து ஆஃபேலியா இருக்கும், சிலது இயர்லியா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி பர் மந்தோடதை நம்ம அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும் நீட்ஸ்க்கு இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் 1 lakh ஏர்ன் பண்றாருன்னா ஒரு 50,000 கண்டிப்பா வந்து ஒரு 50% வந்து நீட்ஸ்க்கே வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 30,000, தட் இஸ் 30% வந்து நம்ம வந்து வாண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம். நம்ம பேசுற மாதிரி வெக்கேஷன், கண்டிப்பா ஷாப்பிங்கு, அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன், ஈட்டிங் அவுட், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 30%. ஸோ பேர் மினிமம் ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணும். ஓகே,
ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட். ஸோ சில பேர் நீங்க கேட்கலாம், எனக்கு சம்பளமே 20,000 ரூபாய் தான், என்ன பண்றது அப்படின்னா, நீங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. அதை கண்டிப்பா 20% சேவிங்ஸ்ன்றது இருக்கணும். உங்க இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா மேபி அது ஒரு 10% 15% ஆது டு பிகின் வித் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா இன்கம் இன்க்ரீஸ் ஆக அதை கொஞ்சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எங்களை கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் தான். அதை முடிச்சுட்டு தான் நீங்க மத்ததையே பார்க்கணும். இது வந்து இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமானா இல்ல. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ யாராவது ஒரு 4 lakhs 3 lakhs சேவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 20% தான் சேவ் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவங்களால கொஞ்சம் நிறைய சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய பண்ணும். 60% 70% கூட பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா 70% கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், ஒரு 50-30-20 சொல்றது. பட் ஆனா இது வந்து ஒரு கண்டிப்பா எல்லாரும் இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களோட இன்கம் லெவல்ல பொறுத்து இருக்கு. சோ நான் தான் சொன்ன மாதிரி ஒருத்தர் 15-20,000 தான் earn பண்றாருன்னா அவராண்ட போய் நம்ம 20% சப்ஸ்கிரைபர் கூட சொல்லிருந்தார். லாஸ்ட் டைம் வந்து 3 crores வீடியோ போட்டிருந்தோம்ல, 3 crores வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு வேணும்ன்றப்போ அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, நான் சம்பாதிக்கிறதே வந்து 30,000 தான், அதுல எங்க இருந்து நான் 3 crores எப்படி சேவ் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கு என்ன பதில்? அதுக்கு தான் நான் சொன்னேன். சோ அது பாத்தீங்கன்னா ஒரு 15,000 சேவ் பண்ணி ஒரு 25 years சேவ் பண்ணா கூட கண்டினியூஸா ஒரு 3.2 crores அப்படி சேவ் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். சம்பாதிக்கிறவங்க 15,000 வந்து சரி, அப்படி இல்லைன்னா 10,000ல ஸ்டார்ட் பண்ணி, நான் அது வந்து ஸ்டாண்டர்டா சொல்றேன் 25 years. ஸோ 25 yearsம் அவரோட சம்பளம் 30,000 இருக்காதுல்ல. ஸோ எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகும், இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவரால் டு பிகின் வித் 15னா கூட இல்லை 10,000ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோவா ஒரு 2-3 yearsக்கு அப்புறமா 15 ஆக்கலாம், அதுக்கப்புறம் 20 ஆக்கலாம், 25 ஆக்கலாம். நான் இந்த 15,000 சொல்றது ஸ்டாண்டர்டா 15,000 ஃபார் தி நெக்ஸ்ட் 25 years அப்படின்னு சொல்லிட்டு. சோ 25 yearsக்கு அப்புறமா அவரோட salary 30,000 இருக்கு. அது அந்த 3 crores அச்சீவ் பண்ணா அப்ப அந்த 3 crores அப்படி பண்ணா 3 crores பத்தாது 25 yearsக்கு அப்புறமா. சோ 3 crores நம்ம சொல்றது வந்து 2026ல தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சோ 2050ல பார்த்தனா 3 crores கண்டிப்பா தேவைப்படாது. அப்ப ஈவன் 12 crores கூட தேவைப்படலாம். ஐயோ. சோ வந்து நம்ம பார்க்கணும். சோ நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேணாம் அதுக்கு பதிலா. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதான் சொல்றேன்ல, ஒரு 15,000 சேவ் பண்ணாலே வந்து ஒரு 3 crores சேர்க்க முடியும்னா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றும் இல்லை ஒரு 30,000 அப்படி சேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா 25 year பீரியட்ல ஈஸியா அதை அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி கார்பஸ். சோ எஸ், அந்த 30,000 தான் சம்பாதிக்கணும் அப்படின்றப்போ அவங்களுக்கும் அதே தான், இதே தம் ரூல் தான், 50-30-20. சோ 20% வந்து சேவ் பண்ண. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6,000 தான் சேவ் பண்ற மாதிரி வரும். பட் தட்ஸ் ஓகே. ஓகே, டு பிகின் வித் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 40,000 ஆகுது, 50,000 ஆகுதுன்னா நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹேபிட் தான். ஓகேவா? ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த ஹேபிட் போகாது. எனக்கெல்லாம் போகாது. ஸோ நான் வந்து கண்டிப்பா எப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹேபிட் சேஞ்ச் ஆகும். கிரிட்டிக்கலான மந்த் இருந்தது எங்களுக்கு. அந்த மந்த்ல கூட அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மிச்ச தேவைகள் எல்லாம் நாங்க குறுக்கிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் ஒரு 1 month நம்மளால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அது ஒரு ஹேபிட்டை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னாலும் ஸ்டில் ஒரு நார்மலா ஒரு 30% சேவ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மந்த் ஒரு 15% சேவ் பண்ணா கூட பரவாயில்ல. ஸ்டில் இட்ஸ் ஓகே. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு ஒரு மாசம் இவங்களுக்கு சேவ் பண்ணலாம், அப்படியே அந்த அடிக்ஷன் மாதிரி கையெல்லாம் நடுங்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு சேவ் பண்ணலன்னு புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா மாறிடும். அது தட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் ஆக்சுவலி. எப்பவுமே வந்துட்டு நீ இந்த மந்த்லி பட்ஜெட் போடும்போது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டே இருப்பல, அது என்ன? அது பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணாம இருக்கிறது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணாம இருக்கிறதுனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஸ்நாக்ஸ்க்காக நிறைய பேர் நிறைய வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது as small as ஒரு 30 rupees 40 rupees கூட இருக்கலாம். இப்போ நம்ம வீட்லயே பார்த்தோம்னா ஒரு 40 rupees 50 rupees. ஒரு குல்ஃபி வாங்குறீங்க, ஒரு 40 rupees ஆகுது, இல்லை 50 rupees ஆகுது. சரி, சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம், யாரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆகும், சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 30 days 20 days அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தா அதுவே வந்து ஒரு 1,500-2,000 ஆகும். ஸோ இதையும் ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு இயர் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்நாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 2,000 rupees அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், சின்ன அமௌண்ட் தானே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே தான் துண்டு விழும். ஸோ நம்ம ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவோம், ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் ஆனால் ஒரு 2,000 இப்படி போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கூட நம்ம ட்ராக் பண்ணும். ஸோ என்னென்ன ஸ்மால் எக்ஸ்பென்சஸ், ஈவன் ஒரு 20 rupees 30 rupees அந்த மாதிரி வந்தால் கூட அது ரெக்கரிங்காக வரும். ஸோ நான் ஒரு ஸ்நாக்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து நமக்கு தெரியும் எங்கே அமௌண்ட் போகுது. அப்போ நமக்கு தெரியும், ஓ ஸ்நாக்ஸ்க்கு போய் ஒரு 4,000 செலவு பண்ணுறோமா அப்படின்னு நமக்கே ஒரு கில்ட்டியா இருக்கும். என்னடா இது நல்ல விஷயமும் கிடையாது சாப்பிட்றது ஸ்நாக்ஸ்,
அதுவும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லாம் சம்டைம்ஸ் சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு. ஸோ அதை நிறைய பண்ணுறோமா, இதெல்லாம் தப்புலாம் ஓகே, ஒன்ஸ் இன் வைல் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாமலாம் இருக்காம அப்படி ஒன்று நம்ம லைஃப் வாழ வேணாம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய அதில் செலவு பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்ட்னு பார்த்தா இஎம்ஐல நிறைய வாங்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ, பை நவ் பே லேட்டர், ஏகப்பட்ட ஜீரோ ப்ராசஸிங் ஃபீ, ஜீரோ காஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு நிறைய நம்மளை இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு இஎம்ஐயும் நமக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை தள்ளி போடுற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா, வாங்குறது சுத்தமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லல, பட் லிமிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சரி உங்களால் ஒரு ஏசி ஒரு 50,000 வாங்க முடியல, ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு தோன்ற விஷயங்கள் மட்டும் இஎம்ஐல வாங்கலாம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே இஎம்ஐல வாங்கிடுவாங்க. இஎம்ஐ வாங்கிட்டு இஎம்ஐக்குனே ஒரு பெரிய பட்ஜெட் வைக்கிற மாதிரி இருக்கும், எவ்ரி மந்த் நிறைய போகும். ஸோ சில விஷயங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டே நம்மளோட காஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா சேர்த்து வச்ச அமௌண்ட்ல வாங்குறது ஒரு நல்ல விஷயம். இஎம்ஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஃபுல்லா அவாய்ட் பண்றது பெஸ்ட். பட் ஃபுல்லா அவாய்ட் பண்ண முடியல, ப்ராடக்ட்டோட இஎம்ஐ முடிஞ்ச பிறகு வேணா அப்படி கூட நல்ல பண்ணலாம். சோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இஎம்ஐ போகுது அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க வந்து சரி ஓகே அது முடிச்சிடலாம், முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஒரே நேரத்துல ஒரு 5 ப்ராடக்ட்டையும் இஎம்ஐலயே வாங்கிட்டு 5த்துக்கும் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாமே நமக்கு தான் வந்து ப்ரெஷரா இருக்கும். தேர்ட் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய விஷயம் சொல்றோம். ஐ திங்க் எல்லா வீடியோலயும் இதை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பெரிய பிக் மிஸ்டேக். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஏற்கனவே பேசுனதான் 6 months எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா இருக்கணும். அம்மா அப்பாலாம் கூட இருந்தாங்கன்னா பெட்டர் ஹேவ் 9 months எக்ஸ்பென்சஸ். உங்களோட டிபெண்டன்ஸை பொறுத்து இருக்கு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, ஸ்பௌஸ் 2 kidsனா கண்டிப்பா 6 months வேணும். இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்லாஸையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா 9 months 1 year எக்ஸ்பென்சஸ் கூட கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கும். இதுக்கும் ஒரு பட்ஜெட்டிங் போடணும். ஸோ இப்போ நீங்க இது வரைக்கும் இல்லவே இல்லை வந்து எமர்ஜென்சி ஃபண்டே இல்லைன்னா நான் சொன்னேன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு 20% வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை ஃபர்ஸ்ட் பில் பண்ணுங்க. பில் பண்ணி அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் எஃப்டிலையோ இல்லையோ ஒரு ஷார்ட் டேர்ம் இதுல இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ல பில் பண்ணுங்க. அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஸ்பெண்டிங். ஓகே, ஸோ நமக்கு தேவையே இருந்திருக்காது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அமேசான்ல பிக் பில்லியன் சேல் அந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா தேவையே பட்டிருக்காது. நமக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த பொருள் ஆஃபர்ல வந்ததுன்னா வாங்குறது தப்பு கிடையாது. ஓகே, லெட்ஸே நீங்க வந்து ஒரு ஏசி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க, புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க அதை தள்ளி போட்டு, அப்போ ஒரு நல்ல சேல்ல நல்ல ஒரு நார்மலா ஒரு 40,000 இருக்குது உங்களுக்கு 30,000 கிடைக்குதுன்னா அப்போ வாங்கலாம். ஓகே, பட் ஆனா லெட்ஸ் இமேஜின் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து டிவின்னு வச்சுக்கோங்களேன், டிவி இருக்கு நல்லா தான் இருக்கு, பட் ஆனா ஒரு 65 inch டிவி வருது, 70% ஆஃபர் 50% ஆஃபர்னு சொல்லுவோம், இன்னும் ரூம்ல போட்டுடலாமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்குவோம். ஆனா அது 50% ஆஃபர்ல நம்மளோட 100% மணி போகுது. ஓகேங்களா, நம்ம அதுக்குன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், அது வந்து ஒரு ரூம்ல அது இல்லாம கூட இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து இம்பல்சிவ் பையிங் மாதிரி நம்ம நல்லா இருக்கே நல்ல ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணும். சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆனா ஷாப்பிங். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆனா பியூட்டி பார்லர் போயிடுவா, போயிட்டு ஹேர்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வருவா. என்ன எப்படி சொல்லி கேட்டா எல்லாம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பார்லர் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தா எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது அப்படி. ஸோ இந்த மாதிரி க்ரூமிங்லாம் ஃபைன் தான், பட் ஆனா வந்து இல்ல அவ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தடவை பண்ணுவா. அந்த மாதிரி சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆனா சில பேருக்கு இது ஒரு ஹேபிட், ஷாப்பிங் போறது அவங்க மூட டைவர்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அது மாதிரி பார்லர் போறது என் ஃப்ரெண்டோட ஹேபிட். அந்த மாதிரி எமோஷனலா நம்ம வந்துட்டு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கொஞ்சம் பாத்துக்கணும். எப்படி பெட்டரா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் வந்து சேலரி வந்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசணும்னா அந்த 20% அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட்ல மூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம சேலரி அக்கௌண்ட்லேயே வச்சோன்னா நம்ம காலி பண்ணிடுவோம், இல்லை இது பண்ண மாட்டோம். ஸோ வந்த உடனே லெட்ஸ் 30th ஃபர்ஸ்ட் வருது சேலரினா ஒரு 20% வாட் எவர் நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்போம்ல இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்டே. ஓகே, வாட் எவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, இல்லை ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களா, இல்லை டெப் மியூச்சுவல் ஃபண்ட் எதில் பண்ணுறீங்களோ, என்பிஎஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் 20% இன்வெஸ்ட் பண்ணிடணும். எடுத்தோன்னா அந்த அமௌண்ட் போயிடணும். ஓகேங்களா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அங்கே இருக்கக்கூடாது, அது வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரையாரிட்டியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸாக ஏதாவது இருந்ததுன்னா யோசிப்பாங்க, அதுக்குள்ளே அந்த பேலன்ஸ் இருக்காது, அந்த மந்த் எண்டு வந்துடும், அதுக்குள்ளே ஏதாவது செலவு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், அதுவும் போயிடும், நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது.
ஸோ எஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற பணத்துக்குள்ளே தான் நம்ம வாழணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம் எல்லாத்தையும். அதனால ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க 20%. நம்ம அந்த 20% நம்ம சேலரி இல்லைன்னு நினைச்சுக்கணும். ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்து ஒரு 20% கம்மியா வருது. 1 lakh வாங்குறீங்க, 1 lakh ஒரு 80,000 தான் உங்களுக்கு கிரெடிட்டே ஆகுதுன்னு நினைச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ரைட். டிப் நம்பர் 2 என்ன நான் சொல்வேன்னா, கிராசரிஸ் வந்து பிளான் பண்ணுங்க, வீக்லி பிளான் பண்ணுங்க. அது வந்து லேடிஸ் நீங்க தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். நீங்க வந்து பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா தேவையில்லாத வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜை ஒரு கிராசரி வாங்குறதுக்கு முன்னாடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க என்ன இருக்கு. நான் அப்படிதான் பண்ணுவேன். போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பேன், என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ வாரத்துக்கு இத்தனை காய்கள் தான் வாங்கணும், என்னென்ன சமைக்கிறதுன்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். ஸோ அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவேன், கிராசரிஸ். ஸோ ஒன்று தீந்த பிறகு தான் நான் இன்னும் கொஞ்சம் வாங்குவேன். இருக்கும் போதே இன்னொரு பொருள் எடுத்து வாங்கி போட்டுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் ஞாபக மறதியில் வேணா பண்ணியிருப்பேனே தவிர, போகிறதுக்கு முன்னாடியே வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். வீக்குக்கு வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுவோம், இது இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் எடுத்தால் கூட என் ஹஸ்பண்ட் வந்து என்ன நச்சு பண்ணுவார், என்ன நீ அது லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுக்கலாம். நாங்களாம் அப்படிதான் வச்சிருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அதில் இருப்போம். ஸோ கிராசரிஸ்ன்னு இருக்கும், அதில் என்னென்னலாம் தேவை. ஸோ நமக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்களேன். த்ரூ அவுட் த வீக் கூட ஞாபகம் வரும். ஸோ நம்ம எல்லாமே வந்து 1 டேல ஞாபகம் வராது. ஏதாவது ஒன்று பவுடர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதெல்லாம் இல்லையோ அதில் போட்டுருவோம். பேட்டரி இருக்கலாம். ஸோ எதெல்லாம் நமக்கு அப்பப்போ வருதோ 2 பேர் போட்டுட்டே இருப்போம். ஓகே, போட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு சண்டே வரும்போது ஷாப் பண்ண போகும்போது அது எல்லாமே கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஸோ எல்லாமே வெஜிடபிள்ஸ்லேருந்து உங்களோட பருப்பு, மிளகா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி இது லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும், எவ்வளோ குவான்டிட்டினும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் மாதத்துக்கு இவ்வளோ ஆகுது, நம்மளுக்கு இவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது வந்து டிப் நம்பர் 2. ஸோ வேஸ்ட் தேவையில்லாததையும் வாங்க வேண்டாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க வாங்கி வீட்டில் எடுத்து ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டாம். சில விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா தேவைப்படுறது எதுக்கு இப்பயே வாங்கி இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும். அது சும்மா தான் நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது என்ன சொல்லலாம், டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக ஒரு 5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். ஸோ 5 லிட்டர்ஸ் வந்து காலியானதுக்கு க்ளோஸாக வந்தபோது வாங்கலாம். அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு 1 மந்த்தாக கூட உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு 600-700 கொடுத்து வாங்குறது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது 1 மந்த்துக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரைட். டிப் 3 பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பண்ற தப்பு. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நம்ம வந்து எப்பவுமே யூஸ் ஆகாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட்லி வந்து ஒரு வீக்கெண்ட் தான் கிடைக்கும். பார்க்குறோமான்னு பாருங்க. இப்போ இல்லை நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், எவ்ரி வீக்கெண்ட் பார்ப்பேன் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். ஓகேங்களா, இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ தேவையோ அப்போதான் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் இன்னொன்று என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ரெனவல் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்பானுங்க. நம்ம கிரெடிட் கார்டில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அது வந்து என்ன சொல்றது, அந்த டைம்ல அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு போயிட்டு மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு கேன்சல் பண்ணி விட்டுருணும். ஸோ அதுவும் பண்ணுங்க, தேவும் போது போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நிறைய இருக்கும் அந்த மாதிரி. எனக்கு பாட பிடிக்கும், ஸ்முல் ஆப்லாம் வச்சிருந்தேன் நான். அது கூடமே வந்து ஆட்டோமேட்டா ரெனியூ ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் யூஸே பண்ணிருக்க மாட்டோம், திடீர்னு ஸோ அந்த மாதிரி ரெனியூ ஆயிட்டே இருக்கும். ஆமா, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கட் பண்ணணும். கண்டுபிடிச்சு எப்போ தேவையோ அப்போ கூட போட்டுக்கோங்க. மந்த்லி பிளான் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி யோசிங்க. ஏதாவது வந்து இல்லை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் ஓகே. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நான் டெய்லி எவ்ரி வீக்கெண்ட் மூவி பார்ப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி 1 year பிளான் போடுறது கூட ஓகே தான். பட் இல்லை நான் எப்பயா டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுவேன்னா அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ ஒரு 1 month மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தா ஒரு 300-400 தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இந்த மாதிரி எடுத்து யோசிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மந்த்லி ஒரு 5,000 நம்ம சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ டிப் 4 பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. ஸோ நம்ம அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், இயர்லி பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க 20sலாம் இருந்தீங்க, 23-24 இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களால் எவ்வளோ முடியுமோ, சரி நீங்கள் ஒரு 10,000 கூட சம்பாதிக்கலாம், 2,000 கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை 20,000 பண்ணுறீங்களா, ஒரு 4,000 5,000 உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து 22-23 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. 45-50 இயர்ஸ்லாம் வரும்போது ஹியூஜ் கார்பஸாக வரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு ஒன்றும் இல்லை, எஸ்ஐபி கால்குலேட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி நான் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போட்டு பாருங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட எவ்வளோ மடங்கு வந்து கார்பஸ் பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்ஐபிலாம்.
டிலே பண்ணாதீங்க. 5 பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங்ல எப்பவுமே வந்து உங்க பார்ட்னரை ஆட் பண்ணிக்கோங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரையும் ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா பசங்களுக்கு கூட. ஸோ தட் உங்களுக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். வர்றது என்னது போகுறது என்னதுன்றது வந்து வீட்டில் கிளியரா பார்ட்னர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ள சிக்கனமா குடும்பம் நடத்த பார்ப்பாங்க. ஸோ வந்து டிரான்ஸ்பரண்டா இருங்க, எது வருது எது போகுது அப்படின்றது வந்து தெரியணும், 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் கிளியர் பிளானிங் இருக்கும். அதனால டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க அண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க, இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கறது எல்லாத்தையும். இதை வந்து ஒரு ஆர்குமெண்டா கொண்டு போய் ஆர்குமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா, எதுக்கு நான் இதுக்கு செலவு பண்றேன், இதோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 2 பேரும் பார்த்துட்டு கொஞ்சம் மியூச்சுவலா அக்ரி பண்ணி ஒரு காமன் கிரவுண்ட்க்கு வந்துட்டு இது பண்ணலாம். திரும்பி திரும்பி இப்போ நம்மள ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணாதான் நம்மளுக்கே வந்து ஓகே அது தேவையா அப்படின்னு இன்னொரு தடவை நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்வேன். நான் சொல்லியிருக்கேன் கூட என்னோட இன்னொரு வீடியோல. நான் வந்து ஒரு ஏஜிங் க்ரீம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எதுக்கு அதுல போய் பணம் போடுற, நீ அப்படி பண்ணணும் உனக்கு அப்படி தோணிச்சுன்னா ஒழுங்கா போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஒழுங்கான க்ரீம் வாங்குவோமே, எதுக்கு நீயா ஏதோ ஒன்று ரேண்டமா வாங்கி ஒருவேளை அது உனக்கு ஸ்கின் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நீ யூஸ் பண்ணாம போயிட்டேன்னா, அதனால ஒழுங்கா செக் பண்ணி பண்ணலாம், பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒழுங்கான வழியில போய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா எஸ் கரெக்ட் தானே, எதுக்கு சும்மா ரேண்டமா ஒரு க்ரீம் எடுத்து ChatGPT போட்டு அமேசான்ல வாங்கி அந்த மாதிரி பண்ணோன்னு நினைச்சேன். ஸோ அந்த இடத்துல அது அந்த பிளான் ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாதான் வந்து கரெக்டா நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு நம்மளே யோசிப்போம். அண்ட் இது தேவையா அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். ஸோ அது அந்த முடிவுக்கு நம்மளால கிளியரா வர முடியும். அதனால எப்பவுமே வந்து உங்க பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, எது வாங்குறதா இருந்தாலும். இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு கெஞ்சி கேட்டு வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்ல. ஒரு கேளுங்க, என்ன பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவரும் கேட்கட்டும், நீங்களும் கேளுங்க, பண்ணலாமா வேண்டாமா டிஸ்கஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ எங்களுக்குள்ள அப்படிதான். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி இது ஓகேவா அப்படின்னு பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது கேட்கறது நல்லது, அது வந்து அடிமைத்தனம்லாம் கிடையாது, நம்ம சும்மா கேட்குறோம் அவ்வளோதான். ஸோ அது ஓகே தான். ஸோ அதை பண்ணுங்க. நான் க்ளோசிங் நோட் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து பண்ணால் ரிச் ஆகிடும், ரிச் ஆகிறதுக்கு மட்டும்தான் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஓகே, அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், நமக்கு தெரியும் எங்கே மணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டிங்கிறது ஒரு பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி பட்ஜெட் வந்து நம்ம போட்டாலே வந்து எங்க எது போகுதுன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணாலே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட மணி ஹேபிட் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகும். ஸோ இது மூலமா வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு பட்ஜெட் பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆல்ரெடி அப்படின்னு? பண்ணிட்டு இல்லைன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பட்ஜெட் பிளானிங்கே இல்லாமல் சேவே பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care. Bye from Dilip. Take care.